முருகன் மாநாடு திமுக அரசு சார்பாக நடத்துறது, அறநிலைத்துறை சார்பாக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை நீங்க அரசியலா பாரதிய ஜனதா அதை கட்டமைக்கிறதே ஒரு தவறான விஷயம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இப்போ கடந்த காலங்களிலும் திருவாரூர் தேர்வோட கலைஞரனுடைய அரசு காரணமாக இருந்தது. நிறைய கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்திருக்கிறார்கள். அது எல்லாமே அறநிலைத்துறையினுடைய ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் அப்படின்ற அடிப்படையில் நிறைய அன்னதானங்கள் இதெல்லாம் நடக்குது. இதையும் அப்படி பார்க்க வேண்டியதானே? இதை மட்டும் ஏன் ஓட்டு அரசியல் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கணும் பாரதிய ஜனதா? வணக்கம் அபிநயா. முதலாவதாக இன்னைக்கு 14ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதர சகோதரி அனைவருக்கும் என்னுடைய சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப அண்ணன் கான்ஸ்டன்ட் சொன்னார் சார், இன்னைக்கு நடந்த விஷயம், இன்னைக்கு இந்த முருகன் மாநாடு அண்ணன் வந்து மனதளவில் பேச வேண்டும் நான் விரும்புறேன். உண்மையாகவே திமுக இன்று தன்னுடைய கடவு மருத்துவ இன்னும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு முடிவு வந்துருச்சு. அதுதான் இன்னைக்கு அந்த மாநாடோட நோக்கம். நான் பாரதிய ஜனதா கட்சி அடிக்கடி சொல்லுவோம், இல்லைங்க இது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வாழ்ந்த பூமி, அதாவது ஆன்மீக பூமி தான் இந்த தமிழகம் சொல்லும். அதை திமுக மறுத்து வந்தது. இன்றைக்கு அதை ஏற்று வந்திருக்கிறது. காரணம் நீங்க பார்த்திருக்கலாம். நீங்க கடந்த இன்றைக்கு வந்து முருகபக்தர் மீது திடீர் பாசம் என்பதெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இதே கருப்பர் கூட்டம் கந்த சஷ்டி கவசத்தை பத்தி இது பண்ற பொழுது அவருக்கு ஆதரவா இருந்த திமுக அவருடைய வழக்கறிஞர் மூலம் அவங்க பெயில் எடுக்கிறதா இருக்கலாம், ஜாமீன் எடுக்கிறதெல்லாம் இருந்தது. ஆனா அன்றைக்கு முருகபக்தருக்கு ஆதரவாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி. என்னுடைய முன்னாள் மாநில தலைவர் மத்திய அமைச்சர் முருகன் தலைமையில நாங்க மாநிலம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல் யாத்திரை, அந்த சர்ச்சை, கருப்பர் கூட்ட சர்ச்சை, அது எல்லாம் கடந்து அறுபடை வீடுகள்ல 5 படை வந்து திமுக தான், அவங்களோட கொடியை தான் நாட்டியிருக்காங்களே தவிர இதெல்லாம் எந்த பேச்சு எடுபட்ட மாதிரியே தெரியலையே திரு தங்கவரதராஜன். ஒருவேளை அந்த சர்ச்சைகள் எல்லாம் எடுபட்டு இருந்தா திமுக இன்னைக்கு அவங்களுடைய தொடர் வெற்றி முகத்துல இருந்திருக்க மாட்டாங்கல்ல. எடுபடாத ஒரு விஷயத்துக்காகவா அவங்க முருகனை இன்னைக்கு கொண்டாட போறாங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன் சகோதரி, இன்னைக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறாங்க. நான் வரேன். அண்ணன் சொன்னாரு முருகன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கடவுள் சார். இன்னைக்கு முருகன் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் கொண்டு கடவுள் சார். இன்னைக்கு முருகன் என்று சொன்னா நீ இந்த முருகன் தமிழகத்துல இருக்கலாம், நீ கர்நாடகா போங்க, இன்னைக்கு அதே பேர் குமாரசாமி என்று சொன்னால் அது முருகன் பெயர். இன்னைக்கு வந்து வட மாநிலத்துல இருக்கலாம், இப்ப அபினவ் குமார்னு இருக்கலாம், அந்த குமார் என்று சொன்னால் முருகன் தான் சார். ஒட்டுமொத்த பெரிய டிபேட் இல்ல, நீங்க அதுக்குள்ள போக வேண்டாம். நீங்க இங்க வந்துருங்க, தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க. இல்ல அது பெரிய டிபேட், அது ரொம்ப டிவியேட் ஆகி போகும். நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க. அதுதான் சார். அது போல அண்ணன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து அதான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு திமுக வந்து சொல்றேன். அதாவது வாக்குக்காக நீங்க திமுக கேட்கலாம். அப்பயே 2021 வந்து நாங்க வேலையாத்திரை பண்றோமோ அதே ஒரு வேலையாத்திரை ஸ்டாலின் அவர்கள். நான் தான் சொல்றேன் இன்னைக்கு இல்ல சார், எனக்கு இல்ல எங்க கேள்வி வருதுன்னா, இது வந்து அரசு வேற கட்சி வேற அப்படின்ற நிலைப்பாட்டுல திமுக எப்பவுமே ரொம்ப கிளியரா இருந்திருக்காங்க அப்படின்னு தான் அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. அறநிலைத்துறை சார்பாக குடமுழுக்குகள் நடத்தியிருக்கிறாங்க, நிறைய கோயில் அன்னதானங்கள் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு நிகழ்வு. முருகனுக்கு அவங்க மாநாடு நடத்துறதுன்றது ஒரு நிகழ்வு. இப்ப இதை வந்து அப்படி ஒரு நிகழ்வா பார்க்காம பாஜகவோட வேல் யாத்திரையை பார்த்து பயந்துட்டாங்க, ஓட்டரசியலுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்றது என்ன மாதிரி ஒரு பார்வை அப்படின்னு கேக்குறேன். அபிநயா, உண்மையாக திமுக வந்து உண்மையாக இன்னைக்கு வந்து அந்த முருகனுக்கு உண்மையாக மரியாதை சேர்த்து வந்து முருக பக்தர்களுக்கு அவர்கள் மதிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று கொடுங்க. சரி, அப்படியே செல்லவில்லை என்று சொன்னால் அவர் இன்னைக்கு வந்து அறிவிக்கப்படாத முதல்வராக இருக்கக்கூடிய தன்னுடைய முதல்வராக நடித்திருக்கிறீங்க. இதே சிறுபான்மை நடத்தக்கூடிய நிகழ்ச்சி இல்ல, அதாவது மாநாடு நடத்தினா மாநாட்டுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஒருவேளை அந்த மாநாட்டை காணொலி காட்சி வாயிலாக நடத்தினா ஏன் நேரடியா போல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதே ஒரு முரணா தெரியலையா? என்னதான் உங்களுடைய நிலைப்பாடு? இல்ல அப்படி சொல்லல. அதாவது பேரளவுக்கு நடத்த வேண்டும் என்பது நடத்தியாகணும், நடத்தாம இருக்க முடியாது. அப்படிதான் திமுக இடத்துல இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. நீ கேட்டீங்க வாக்கு வைக்க, இன்னைக்கு இந்துக்கள்கிட்ட ஒரு எழுச்சி வந்திருக்குது, ஒரு ஒற்றுமை வந்திருக்குது. அதாவது எந்த மதம் பாரதிய ஜனதா பொறுத்தவரை எந்த மதத்தையும் இழிவுபடுத்த கூடாது, எல்லா மதத்தையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று நாங்க வந்து சொல்லியிருக்கிறோம். நீங்க திமுக வரலாறு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி கிடையாது. நீங்க என்ன சொன்னார், மதசார்பின்மைக்கு பாடம் எடுத்தார் அண்ணன் கான்ஸ்டன்ட் அவர்கள். என்னென்ன அதான் மதசார்பு என்னன்னா, ஒரு மத பண்டிகைக்கு போறது, அங்க உதாரணமா இஸ்லாமிய நடத்தக்கூடிய பண்டிகை சொல்ல தாராளமாக சொல்லலாம். நீங்க சொல்லலாம், அங்க போய் அந்த மதத்தை தான் புகழ்ந்து பேசணும். ஆனா அங்க போய் உட்கார்ந்துட்டு
இந்து மதத்தை பத்தி இழிவா பேசுறது பாத்தீங்களா? இதுதான் திமுக சார், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முன்னாடியே வேலெடுத்து யாத்திரை சென்றவர் கலைஞர். இப்ப அந்த காலகட்டத்தில இருந்து நீங்க இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற தேர்தல் முடிவுகளுக்கு நான் மறுபடியும் வரேன். தேர்தல் முடிவுகளை பாத்தீங்கன்னா திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி, அந்த நம்பிக்கை உடையவர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்ற வாதம் எடுபட்டதே இல்ல. திருப்பி அதை எப்படி முன்வைக்க முடியும்? உருவாயிருக்கின்றது. நீங்க வெளிப்படையாக பேசப்பட்டா உருவாயிருக்கின்றது, நிச்சயமாக உருவாயிருக்கிறது. திமுக வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 6% குறைஞ்சிருக்குது. நீங்க என்ன மறுக்க முடியாது. நீங்க பாஜக எழுச்சி பெறுகின்றது. இதெல்லாம் திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் சாதாரணவர்களா, இல்லைன்னா காங்கிரஸ் அவர்களும் குறைந்த அரசியலை குறைந்து மதிப்பிட்டவர்களா அவருக்கு புரியும் அவருக்கு. அதனாலதான் சொல்றோம். இன்னைக்கு எங்க சகோதரி தமிழிசை அவர்கள் கூட அழகா சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அண்ணா சொன்ன தமிழை படிப்பு என்று சொன்னவர்கள் இன்னைக்கு ஆண்டாள் தமிழையும் படிக்கிற சூழலுக்கு உருவாயிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் வரதராஜன்.